தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அதிமுக ஏன் இந்த இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இந்த சமர்க்களத்தின் காணொளியில் தெளிவாக விரிவாக அலசி பார்த்துருவோம். இடைத்தேர்தல் இப்போ தான் சமீபத்தில் தான் ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் பரபரப்பு, படபடப்பு, பதற்றமெல்லாம் முடிஞ்சு முடிவுகள்லாம் வந்த சமயத்தில் விக்கிரவாண்டியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் இறந்து விட்டார். அதன் காரணமாக விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக கூட இருக்குது. அதை வெற்றி பெற்ற கட்சி இன்னும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. வெற்றி பெறாத கட்சி இதுலையாவது ஒரு கை பார்த்துடணும்னு நினைக்கிற சமயத்தில் அதிமுக இந்த தேர்தலில் ஏன் பின்வாங்குது, ஏன் போட்டியிட மறுக்குது? தோல்வி, கண்டிப்பாக தோல்வி தான் அடைவோம். ஏன்னால் இதற்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அது வெளிக்காட்டி இருக்குது. அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளாக பிரிந்தது தான் இதனுடைய விளைவா, இல்லை என்றால் பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை முறித்து கொண்டது இதனுடைய விளைவா அப்படிங்கிறதெல்லாம் அலசி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இடைத்தேர்தல் வந்துட்டது. அதிமுகவுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இடையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக அதிமுகவுக்கு இபிஎஸ்க்கு ஒரு கடிதம், ஒரு அறிக்கை வாயிலாக சமரசம் செய்து வெற்றியை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறதை இவனு கொடுத்திருந்ததுக்கு எந்த விதமான எதிர்வினையும் இங்கிட்டு எடப்பாடி தரப்புலேருந்து இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் என்ன முடிவெடுக்கிறது? மீண்டும் ஓபிஎஸ் பேசுறதா, பேச வேணாமா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவோமா, சேர வேண்டாமா அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இடைத்தேர்தல் வந்ததை அவங்க புறக்கணிக்கிறது என்பது ஒரு தடுமாற்றத்தை, ஒரு குழப்பத்தை காட்டுது. அதற்கு அவங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன சொல்றாங்க, அதற்கான காரணமா அப்படின்னா, இல்லை திமுக ரொம்ப அராஜகமாக நடந்துக்கும், தேர்தலில் அவங்க நிறைய முறைகேடுகள் செய்வாங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து காரணமாக சொல்லப்படுது. ஏதோ இதற்கு முன்னால் இந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த எல்லா தேர்தலையும் திமுக ஏதோ தவறே செய்யாதது போல, அப்ப தவறே செய்யாத நிலையிலே நாங்கள் போட்டி போட்டோம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டாங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு ஆவணத்தை பதிவு பண்றாங்க. திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த கள்ள ஓட்டு போடுறதுங்கிறதுல அதை சொல்லி கொடுத்தது, ஊழலை சொல்லி கொடுத்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது, இந்த நிலத்தில் அதையெல்லாம் அரங்கேற்றினதே திமுகங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும். அப்புறம் என்ன புதுசா இவங்க அராஜகமாக நடந்துக்குவாங்க, தேர்தலை சரியா நடத்த மாட்டாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி தான் நிற்கணும், அதையெல்லாம் தாண்டி தான் வெல்லணும், தவறு செய்யறவங்கள செய்ய விடாம நிறுத்தி தான் அதை பண்ணியிருக்கணும். இப்போ அதிமுக இந்த களத்தில் நிற்காதது யாருக்கு சாதகம் அப்படின்னா, நிச்சயமாக அதிமுக இந்த களத்தில் நிற்காமல் இருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு தான் சாதகம். எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. இப்போ அதிமுக தொண்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு யார் போட்டியில் இருக்கிறா? திமுக, நாம் தமிழர், பாரதிய ஜனதா. இந்த மூன்றையும் நீங்க பாருங்க. ஒரு அதிமுக தொண்டன் யாருக்கு வாக்களிப்பான் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு அதிமுக தொண்டன் இந்த தேர்தலில் அதிமுக நிக்கலைங்கிறதுக்காக ஒரு சில சதவீதங்கள் அவங்க வாக்களிக்கவே போகாம இருக்கலாம். ஒரு சில சதவீதம் வாக்கு செலுத்தணும், இந்த கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா யார் மேல உள்ள கோபத்தை வெளிப்படுத்துவாரு? ஒரு அதிமுக தொண்டர், ஒரு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர் யாருக்கு இதுக்கு எதிராக வாக்களிப்பார்னா திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பார். ஏனென்றால் திமுக தான் அவங்க சொல்றாங்க இந்த தேர்தலை அவங்க சரியா நடத்த மாட்டாங்க, அநாகரிகமா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை திமுகவை தான் குற்றம் சாட்டுது. அதுபோக எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் இருந்து திமுகவும் அதிமுகவும் நேர் எதிர் துருவங்களாக நின்று அரசியல்ல சண்டை செய்யறவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அதிமுக தொண்டன் ஒரு அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார், அது உறுதி. சரி, அப்ப திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார் அப்படின்னா அப்ப பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிச்சிருவாரா? ஒரு அதிமுக தொண்டன் ஒரு அதிமுகவுக்கு வாக்கு இரட்டையில செலுத்தக்கூடியவர் இந்த தேர்தலில் ஒரு பாரதிய ஜனதாவுக்கு போடுவாரானா? கண்டிப்பா போட மாட்டாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஏன் தோல்வி அடைந்தோம்னா இபிஎஸ் ஓபிஎஸ் என பிரிந்து கட்சியை இரண்டாக பிளந்ததுதான் இதற்கு காரணம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏற்கனவே நடந்த தேர்தல்கள் எல்லாம் நாம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில இருந்து பாரதிய ஜனதாவை நாம் தான் வளர்த்து விட்டோம் தமிழ்நாட்டில்னு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறது, அவ பெயர் இருக்கிறது. அதற்காகவும் நிச்சயமாக
பாரதிய ஜனதா தான் நம்ம எதிர்க்கவில்லை, நம்மளை அழித்தது அப்படிங்கிற கோபமும் பாரதிய ஜனதா மேல இருக்குது. இந்த மாதிரி சூழல்ல ஒரு அதிமுக தொண்டன், ஒரு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தவன் நிச்சயமாக இவர்கள் இருவருக்கும் வாக்கு செலுத்த வாய்ப்பில்லை. அந்த சமயத்தில் இவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்றால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த சின்ன கணக்கில் இருந்தே தெரியுது. அப்ப விக்கிரவாண்டி தொகுதியில இந்த நடக்க போற இந்த இடைத்தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்பதை அறுதியிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி கணக்கு மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸோடு நாம் தமிழருக்கு எப்பவுமே கூட்டணி இல்லை. ஆனால் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாக்குகள் நாம் தமிழருக்கான வாக்குகளாக தான் வந்து விழுகும். நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே பிரகாசமாகவே இருக்கிறது. அதிமுக நிற்கிறது, நிற்காம போறது, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கிறது, இல்லாம போறது, இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு கணக்கு சொல்றோம். திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னால திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் ஒரு பென்ஷன் போட்ட மாதிரி இல்லையா? இதை வந்து தவிர்க்கணும். நீங்கள் அதை வந்து வேற முகமாக தான் பார்க்கணும். இதை வந்து ஒரு இலவசமாக நீங்கள் பார்க்குறத ஏதோ மாதம் 1000 ரூபா கிடைச்சிருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையா இது? இவ்வளோ பெரிய அரசாங்கம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் போடுறாங்க. என்றைக்காவது இந்த திமுக அரசு இப்போ 4வது ஆண்டை தொற்றுக்கு, என்றைக்காவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தோம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம், நாட்டில் பொருளாதாரத்தை வளர்த்தோம் இருக்குதா? நலிவடைந்தவங்களுக்கு ஏதோ மானியம் கொடுக்குற மாதிரி, நிவாரணம் கொடுக்குற மாதிரி இது ஒரு நிரந்தர திட்டமாக செயல்படுத்த முடியுமா? இந்த பணத்தை எப்படி ஈட்டுவாங்க? முதல்ல எப்படியெல்லாம் ஈட்ட முடியும்? எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு உலக வங்கியில கடன் இருக்குது. இன்னைக்கு இந்த லட்சணத்தில் இது தேவையா? மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கேட்ட என்ன சொல்றாங்க? நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க. போக்குவரத்தில் பாருங்க, எத்தனை பேருந்துகளில் படிக்கட்டுகளே இல்லாத பேருந்துகள் இருக்குது, கூரை ஒழுகக்கூடிய கூரை இருக்கக்கூடிய பேருந்துகள் இருக்குது. இதற்கெல்லாம் கேட்ட என்ன சொல்றாங்க? பட்ஜெட்ல பணம் இல்லை, கஜானால பணம் இல்லை அப்படின்னா, அப்ப இந்த மாதிரியான இதற்கெல்லாம் பணம் இல்லாம வீட்டுக்கு இலவசங்களா பணங்களை கொடுக்கிறது என்ன பழக்கம்? முந்தையெல்லாம் பொருளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இன்னைக்கு என்ன ஆகிறாங்கன்னா பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட என்ன சொல்றாரு? தமிழ் புதல்வன், அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா அதில் என்ன சொல்றாரு? கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா படிக்கணும் 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 படிக்கணுங்கிறது தான் உங்களுக்கெல்லாம் முக்கியம், படி படி படிங்கிறாரு. படி படி படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு 4 குடிப்பகங்களை குடின்னு உருவாக்கிட்டு எப்படிங்க ஐயா படிக்க முடியும்? படிக்கிற பிள்ளைய எப்படி படிக்க முடியும்? இன்னைக்கு உங்களுடைய அரசாங்கமே சொல்லுது, நீங்களே சொல்றீங்க, பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்த உடனேயும் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கணும்னு. போதைப் பொருள் பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் எதனால வருது? அந்த திட்டம் எதனால வருது? அப்ப போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குதுன்றனால வருது. அப்ப கடந்த 3 ஆண்டுகளாக யார் ஆட்சியில் இருக்கா? அப்ப இந்த போதைப் பொருள் இன்னைக்கு இந்த அளவிற்கு பள்ளியில படிக்கக்கூடிய, அது உங்க குறி வைக்கிறது எங்க தெரியுமா? 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த சமுதாயத்தை சீரழிக்க முடியும். அப்பதான் வளர்கின்ற இளைய தலைமுறை பிள்ளைகளை சீரழிக்க முடியும். அப்பனாதான் இவன் நம்ம சொன்னபடி கேட்பான், இவன் எல்லாம் படிச்சு முன்னேறினானா யோசிப்பான், சிந்திப்பான், நமக்கு வாக்களிக்க மாட்டான். அப்ப இந்த போதைப் பொருள்களை எல்லாம் உள்ள விட்டுட்டு இன்னைக்கு போதைப் பொருளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படின்னா, இப்படிப்பட்ட அரசாங்கத்தை தான் நீங்க இன்னமும் ஊக்குவிக்க போறீங்களா? இடைத்தேர்தல் என்பதை மக்கள் எப்படி பார்க்கணும்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு நீதியாக நடக்கிறதா அநீதியாக நடக்கிறதான்ற முடிவு பண்றக்கூடிய ஒரு தேர்தலாக தான் பார்க்கிறோம். இதை இடைத்தேர்தலா பார்க்கல, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசுக்கான ஒரு தேர்வு. இவர்கள் சரியாக தான் போய்கொண்டிருக்கிறார்களா, தவறாக தான் போய்கொண்டிருக்கிறார்களா? பணத்தை வாங்கி கொண்டு நிச்சயம் பாருங்க, இந்த இடைத்தேர்தலில் திமுக அதிகப்படியான பணத்தை வாக்குக்கு கொடுக்கும், அதிகப்படியான பணத்தை வாக்குக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிமுக வாக்கு போய் சேரப்போகுது. அப்ப இன்னும் அதிகப்படியாக வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலை இந்த தேர்தலில் நிச்சயமாக இருக்கும். அப்ப அதையெல்லாம் தாண்டி மக்கள் அந்த சொற்ப காசுகளுக்காக, பணத்திற்காக வாக்கு செலுத்துவதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி தான் வாக்கு செலுத்தணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பாரதிய ஜனதாவை எடுத்துக்கோங்க. சமீபத்தில் நடந்த அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான பிரச்சனை கடைசியில் அக்கா தம்பின்னு பாசமலரா போய் நின்றுச்சு. ஆனால் அதற்கு முன்னால் எப்படிப்பட்ட விவகாரம் நடந்தது? அமித்ஷா அவர்கள் எப்பயுமே அன்பாகவே அப்படிதான் பேசுவாராம். ஏன் இந்த அன்பாக நீங்க நிர்மலா சீதாராமன் எல்லாம் இது போல ஏன் அன்பா நீங்க நடந்துக்கலன்னு கூட இன்னொரு கேள்வி கூட வைப்பமே அவர்கிட்ட. நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆளுகிட்ட ஏன் இந்த மாதிரி அன்பை நீங்க செலுத்தல? இப்ப நாடார்கள் எல்லாம் சேர்ந்து, நாடார்கள் மகாஜன சங்கங்கள்லாம் சேர்ந்து அமித்ஷா மன்னிப்பு கேட்கணுங்கிற சூழல் வந்த உடனேயும் இந்த போக்கு மாறுது.
2 நாள் கழிச்சு அம்மையார் தமிழிசை அக்கா சொல்றாங்க, இல்ல அவர் இன்னும் நீங்க உங்க தொகுதியில இன்னும் சரியா நீங்க இன்னும் நிறைய வேலை செய்யணும், தேர்தலுக்கு பிறகு இந்த தொகுதியில கட்சி வேலைகள்ல எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. அதை இப்படிதான் சொல்லுவாரா? இப்படி சொல்றதுக்கு பேர் என்ன? இப்படி சொல்லுவதற்கு பேர் என்ன? சின்ன பிள்ளை கூட சொல்லிருமே, தூரத்துல இருந்து பார்த்து ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிரும் இந்த உடல் மொழியை பார்த்து அமித்ஷா என்ன பேசியிருப்பாருன்னு. அக்கா தமிழிசை சொல்லுவதும் அமித்ஷாவுடைய கை சமிக்கைகள் காட்டுவதும் சரியா இருக்குதா? ஒத்து போகுதா? பொருந்துதா? சரி, அப்படியே இருந்தாலும் எதுக்கு 2 நாளா விட்டுட்டு 3ஆவது நாள் அக்கா தமிழிசை பேசணும் இதை பத்தி? ஏன் 4 நாள் கழிச்சு அண்ணாமலை அக்கா தமிழிசையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகணும்? அக்கா தம்பி பாசமலரா பாசத்தை பொழிஞ்சுக்கணும்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்கணும். எப்படிப்பட்ட தளத்தில் எப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறாங்க? நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய அராஜகங்கள், போதைப் பொருள்களுடைய புழக்கங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு காசை தூக்கி போடுறாங்களே தவிர எங்கேயாவது வேலை வாய்ப்புக்கான, இந்த நாட்டின் வளத்திற்கான ஏதாவது நடந்திருக்குதா? எவ்வளவு கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறவங்க இதெல்லாம் சரி செஞ்சிருக்கிறாங்களா? அதுக்கெல்லாம் செவி கொடுக்குறாங்களா? குரல் கொடுக்கிறவங்களுக்காக அதற்கான சரியான பதிலை சொல்றாங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் நீங்க கன்னியாகுமரி அந்த மார்த்தாண்டம் களியக்காவலை, இந்த பக்கம் போடி மெட்டு, இந்த பக்கம் கேரளா ஒட்டி இந்த பாலக்காடு வழியாக போகக்கூடிய எத்தனை டாரஸ் வண்டிகள் இங்க இருந்து கனிம வளங்களை அள்ளிட்டு போகும். தயவு செய்து ஒரு நிமிஷம் அதையெல்லாம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நீங்க இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க மாட்டீங்க. எப்படி எந்த கணக்கு போட்டாலும் நிச்சயமாக அதிமுகவினுடைய வாக்குகள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும். நீதியான அரசு நடக்குதா? அநீதியான அரசு நடக்குதா? சமூக நீதி காட்டக்கூடிய அரசு நடக்குதா? சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி நடக்குதா? கனிம வளத்தை வளர்க்கக்கூடிய ஆட்சி நடக்குதா? கனிம வளத்தை களவு செய்யக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி நடக்குதா? கொள்ளைகள் இதை பற்றின ஆட்சி நடக்குதா? கொள்கைகளை கொண்ட ஆட்சி நடக்குதா? இதையெல்லாம் ஆராய்ந்து நடக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணத்திற்கு சோரம் போயிடாம, காசுக்கு நீங்கள் போயிடாம, ஓட்டுகளை, உங்களுடைய உரிமைகளை சரியான நபருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். புதியதொரு அரசியல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என என் மக்கள் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இடைத்தேர்தல்களில் தான் நீங்க இதை காட்ட வேண்டும். எப்பயுமே இடைத்தேர்தலில் ஆளுகிற அரசு தான் வெற்றி பெறும் என்கின்ற நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடுகளை உடைத்து ஆளுகிற அரசு 3 ஆண்டுகளாக சரியாக செயல்படவில்லை என்கின்ற முத்திரையை விக்கிரவாண்டி மக்கள் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டின் அரசியலையும் ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். நீதிக்கா உங்களுடைய ஓட்டு அநீதிக்கா? நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.